அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ், ஜெர்மனி, இங்கிலாந்துக்கான தூதுவர்களை ஈரான் திரும்பப் பெறல். ட்ரம்பை கடுமையாக விமர்சித்த கொலம்பியா அதிபரின் விசாவை ரத்து செய்தது அமெரிக்கா. இஸ்ரேலின் அச்சுறுத்தல்களை ஏற்றுக்கொள்ள முடியாது, ஐக்கிய அரபு ராச்சியத்தின் வெளிவிவகார அமைச்சர் தெரிவிப்பு. பிரித்தானியா சென்று பணியாற்ற காத்திருப்போருக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. 16க்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய விமானிகளை கொன்ற ஈரான். எந்தவொரு விரோத செயலுக்கும் வலுவான பதிலடி கொடுக்கப்படும், ஈரான் ராணுவ தலைவர் எச்சரிக்கை. ஈரான் எதிர்ப்பு சட்டவிரோத நடவடிக்கை கடுமையான நடவடிக்கைகளை எதிர்கொள்ளும். கத்தாரில் இருந்து வடக்கு ஈராக்கிற்கு அமெரிக்கா ராணுவ உபகரணங்களை மாற்றுகிறது. தமிழகத்தில் தொடரும் பதட்டம், தவிக கூட்டத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். அணுசக்தி திட்டம் தொடர்பான ஐநா பொருளாதார தடைகள் மீண்டும் அமலுக்கு வரும் நிலையில் பிரான்ஸ், ஜெர்மனி, இங்கிலாந்து ஆகிய நாடுகளில் இருந்து தங்கள் நாட்டு தூதுவர்களை ஈரான் நேற்று திரும்ப பெற்றுள்ளது. பிரான்ஸ், ஜெர்மனி, இங்கிலாந்து ஆகிய நாடுகளின் முயற்சியினால் மேற்கொள்ளப்பட்ட இந்த தடை இன்று அமலுக்கு வருகிறது. இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்திய நிலையில் ஈரானின் அணுசக்தி மையங்கள் மீது சக்தி வாய்ந்த குண்டுகளை அமெரிக்கா வீசியது. இதைத் தொடர்ந்து தங்கள் அணுசக்தி திட்டங்களை கண்காணிக்க ஐநா அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பான சர்வதேச அணுசக்தி முகாமைக்கு அளித்து வந்த ஒத்துழைப்பை ஈரான் திரும்பப் பெற்றது. இதனால் அந்த நாட்டின் அணுசக்தி திட்ட நடவடிக்கைகளை கண்காணிக்க முடியாத நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் பிரான்ஸ், ஜெர்மனி, இங்கிலாந்து ஆகிய நாடுகள் இதற்கு கண்டனம் தெரிவித்தன. சர்வதேச அணுசக்தி முகாமைக்கு ஒத்துழைப்பு வழங்காதது மற்றும் அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தையில் ஈடுபடாதது தொடர்பாக ஈரான் மீது பொருளாதார தடைகளை மீண்டும் அமல்படுத்துவதற்கான நடைமுறையை தொடங்கியிருப்பதாக அந்த நாடுகள் கடந்த மாத இறுதியில் அறிவித்தன. ஸ்னோபெக் எனப்படும் இந்த நடைமுறையை இன்று முதல் 3 நாடுகளும் அமல்படுத்த உள்ளது. இதன் மூலம் வெளிநாட்டில் உள்ள ஈரானின் சொத்துக்கள் முடக்கப்படும். அந்நாட்டுடன் பிற நாடுகள் பாதுகாப்பு தளவாட ஒப்பந்தங்களை மேற்கொள்ள முடியாது. இந்த சூழ்நிலையில் பிரான்ஸ் உள்ளிட்ட 3 நாடுகளுக்கான தமது தூதுவர்களை ஈரான் திரும்ப அழைத்துள்ளது. ஆனால் ஆலோசனைக்காக தூதுவர்கள் திரும்ப அழைக்கப்பட்டுள்ளதாகவும் ஈரானின் அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் ஐநா சபை ஆண்டு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் ஒவ்வொரு நாட்டு தலைவர்களும் கலந்து கொண்டு பேசினார்கள். மேலும் பல்வேறு நாட்டு பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். ஐநா சபை பொதுக்கூட்டத்தில் பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக இனப்படுகொலையில் ஈடுபடுவதாக இஸ்ரேல் அரசுக்கு எதிராக பல்வேறு நாட்டு தலைவர்கள் பேசினர். குறிப்பாக பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதாக பல நாடுகள் அறிவித்தன. இந்நிலையில் ஐநா சபை பொதுக்கூட்டத்தில் பேசிய கொலம்பியா அதிபர் குஸ்டாவோ காசாவில் நடக்கும் இனப்படுகொலைக்கு டொனால்ட் ட்ரம்பும் உடந்தையாக இருப்பதாக குற்றம் சாட்டினார். இந்நிலையில் கொலம்பியா அதிபர் குஸ்டாவோவின் விசாவை ரத்து செய்வதாக அமெரிக்க அரசு அறிவித்துள்ளது. அது பரபரப்பை ஏற்படுத்தியது. தனது விசா ரத்து செய்யப்பட்டது குறித்து கொலம்பியா அதிபர் குஸ்டாவோ வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய படைகள் இனப்படுகொலையை ஆதரிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டதற்காக எனது விசா ரத்து செய்யப்பட்டுள்ளது. இது அமெரிக்க அரசாங்கம் சர்வதேச சட்டத்துக்கு இணங்கவில்லை என்பதை காட்டுகிறது. இனிமேலும் ஐநா சபையின் தலைமையகம் நியூயார்க்கில் இருக்க முடியாது என்று தெரிவித்துள்ளார். மற்றொரு பதிவில் டொனால்ட் ட்ரம்பை டொனால்ட் டக் என்று கூறி கொலம்பியா அதிபர் குஸ்டாவோ கிண்டல் அடித்துள்ளார். மேற்கு கரையை இணைப்பதற்கான இஸ்ரேலின் அச்சுறுத்தல்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்று ஐக்கிய அரபு ராச்சியத்தின் வெளிவிவகார அமைச்சர் லானா நுஸ்யெஃபோ தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் அவர் இது தொடர்பில் கருத்து தெரிவித்தார். பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களை குறிவைத்து அவர்களை முற்றுகையிடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என அவர் குறிப்பிட்டார். மக்களை பட்டினிக்கு உள்ளாக்கி வலுக்கட்டாயமாக இடம்பெயர்வதை எதுவும் நியாயப்படுத்த முடியாது என்று அவர் கூறினார். மேற்கு கரையை இணைப்பதற்கான அச்சுறுத்தல்களை ஏற்றுக்கொள்ள முடியாதது எனவும் அதனை மன்னிக்க முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டார்.
மேலும் பாலஸ்தீன அரசை அங்கீகரிக்கும் ஏனைய நாடுகளின் ஆதரவுகளையும் நிலைப்பாடுகளையும் அமைச்சர் லானா நுஷ்யைபே வரவேற்றார். காசாவில் உடனடி போர் நிறுத்தம், இஸ்ரேலிய கைதிகள் மற்றும் பாலஸ்தீன கைதிகளை விடுவித்தல் மற்றும் அவசர உதவி வழங்குதல் ஆகியவற்றுக்கு அவர் அழைப்பு விடுத்தார். சட்டவிரோத குடியேற்றத்தை தடுக்கும் நடவடிக்கையாக 2029 முதல் ஐக்கிய ராஜ்யத்தில் பணிபுரிய அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட டிஜிட்டல் ஐடியை வைத்திருப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் அடையாள அட்டை முறையை அறிமுகப்படுத்திய பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர், இது சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள் நுழைந்து வேலை செய்வதை கடினமாக்கும் என குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இந்த திட்டம் மக்களுக்கு பல சிறப்பு சலுகைகளை வழங்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இருப்பினும் டிஜிட்டல் அடையாள அட்டைகளால் சட்டவிரோத குடியேறிகளின் வருகையை தடுக்க முடியாது என்று எதிர்க்கட்சி கூறியுள்ளது. இந்த நிலையில் பிரதமரின் டிஜிட்டல் அடையாள அட்டை முறை அறிவிப்புக்கு எதிராக 1.6 மில்லியனுக்கும் அதிகமான கையெழுத்துக்களுடன் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட அடையாள அட்டைக்கு பதிவு செய்ய யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது என்று மனுவில் கூறப்பட்டுள்ளது. அந்நாட்டின் பாரம்பரியத்தின்படி ஒரு மனுவில் 1,00,000க்கும் மேற்பட்ட கையொப்பங்கள் பெறப்பட்டால் அது நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட என்பதும் குறிப்பிடத்தக்கது. சியோனிச ஆட்சியால் ஈரான் மீது திணிக்கப்பட்ட 12 நாள் போரின் போது 16க்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய விமானிகள் கொல்லப்பட்டதாக இஸ்லாமிய புரட்சியின் தலைவர் அயதுல்லா சயீத் அலி ஹமேனியின் மூத்த ராணுவ ஆலோசகர் கூறுகின்றார். 12 நாள் போரின் ஆரம்ப நாட்களில் வான் பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறையில் பலவீனங்கள் வெளிப்பட்டாலும் அவை இப்போது பழுதுபார்ப்பு மற்றும் புனரமைப்பு பணிகளில் உள்ளன என்று மேஜர் ஜெனரல் யாக்யா ரஹீம் ஜவாவி ஒரு சிறப்பு நேர்காணலில் தெரிவித்துள்ளார். போரின் முதல் 2 அல்லது 3 நாட்களில் ஈரான் சில குறைபாடுகளை காட்டியது. ஆனால் 4வது நாளில் இருந்து அதிகார சமநிலை மாறியது மற்றும் இறுதிக்கட்டத்தில் ஈரான் முழு மேன்மையை நிலைநாட்டியது என்று அவர் விளக்கினார். வெளிநாட்டு மதிப்பீடுகளின்படி சுமார் 60% பேர் ஈரானை போரின் வெற்றியாளராக உறுதிப்படுத்தினர். முதல் 2 அல்லது 3 நாட்களில் எங்களுக்கு பலவீனங்கள் இருந்தன. சமநிலை மாறியது. இறுதி நாட்களில் ஆதிக்கம் எங்களுடையதாகிவிட்டது என்று அவர் தெரிவித்துள்ளார். ஈரானை உள்நாட்டில் ஸ்திரமின்மைக்கு உள்ளாக்குவது அல்லது முக்கியமான உள்கட்டமைப்பு மற்றும் இராணுவ மற்றும் அணுசக்தி திறன்களை இழிவுபடுத்துவது போன்ற அதன் அறிவிக்கப்பட்ட நோக்கங்களை இஸ்ரேல் அடைய தவறிவிட்டது என்று அவர் வலியுறுத்தினார். அதே நேரத்தில் ஈரான் அதன் நோக்கம் கொண்ட இலக்குகளை அடைந்து கடுமையான தாக்குதல்களை நடத்தியதாகவும் தெரிவித்தார். எதிரிகளின் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையங்கள், மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் முனையங்கள் தாக்கப்பட்டதாகவும் இது மறுபக்தி அடிபணிய செய்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் 16க்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய விமானிகள் தாக்குதல்களினால் கொல்லப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஈரானின் தொடர் தாக்குதல்களினால் இஸ்ரேல் நிலைகுலைந்து இருந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆயுதப்படைகள் எதிரிகளை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் எந்தவொரு விரோதமான அல்லது தவறான செயலுக்கும் உறுதியாக பதிலடி கொடுப்பதாகவும் ஈரானிய இராணுவ தலைவர் கூறுகின்றார். இராணுவ அதிகாரி பல்கலைக்கழகங்களின் கெடட்களை உரையாற்றிய ஈரானின் இராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் அமீர் கடாமி, ஈரான் இஸ்லாமிய குடியரசின் சுதந்திரம், பிராந்திய ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதில் ஆயுதப்படைகள், குறிப்பாக ஈரானிய இராணுவம் ஒரு முக்கிய பொறுப்பை கொண்டுள்ளன என்றும் அவர் தெரிவித்தார். ஆயுதப்படைகளின் தயார் நிலை நிரந்தரமானது மற்றும் மிகவும் மதிப்புமிக்கது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எந்தவொரு விரோதமான அல்லது தவறான செயல்களுக்கும் வலுவாக பதிலடி கொடுப்பார்கள் என்றும் ஈரான் எந்த தாக்குதல்களுக்கும் பதிலடி தாக்குதலை நடத்த தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் நடத்தும் கொடூரமான தாக்குதல்களுக்கு ஈரான் பதிலடி தாக்குதல்களை கொடூர தாக்குதல்களாக நடத்தும் என்றும் ஈரான் அறிவித்துள்ளது. ஐநா தடைகளை சட்டவிரோதமாக மீண்டும் விதித்ததன் அடிப்படையில் ஈரானுக்கு எதிராக எந்தவொரு நாடும் நடவடிக்கை எடுத்தால் தெஹ்ரான் கடுமையான பரஸ்பர நடவடிக்கையுடன் பதிலளிக்கும் என்று ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் தெரிவித்துள்ளார். ஈரான் இஸ்லாமிய குடியரசு ஸ்னோபெக் செயல்படுத்தலையோ அல்லது தடைகள் தீர்மானங்களை மீண்டும் செயல்படுத்துவதையோ அங்கீகரிக்கவில்லை என்பதை அவர் வலியுறுத்தினார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் 2 நிரந்தர உறுப்பினர்களான ரஷ்யாவும் சீனாவும் இந்த நடவடிக்கைகள் செல்லாதவை மற்றும் பிணைக்கப்படாதவை என்று அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளில் வெளிப்படையாக கூறியுள்ளன. அதன்படி ஈரான் யுரேனியம் செறிவூட்டலை நிறுத்தி வைப்பது உள்ளிட்ட இந்த சட்டவிரோத தீர்மானங்களுக்கு இணங்காது என்று கலீஃபாப் குறிப்பிட்டார். அதே நேரத்தில் ஈரானின் செறிவூட்டல் உரிமை சர்வதேச சட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது என்பதை
தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தீர்ப்பானங்களில் கோடிட்டு காட்டப்பட்டுள்ள தடைகள் ஒருதலைப்பட்சமான அமெரிக்க தடைகளுடன் ஒப்பிடும்போது அற்பமானவை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கத்தாரில் இருந்து வடக்கு ஈராக்கிற்கு அமெரிக்க இராணுவ உபகரணங்களை மாற்றுகின்றது. பாதுகாப்பு வட்டாரங்களின்படி அமெரிக்கா கத்தாரில் இருந்து வடக்கு ஈராக்கிற்கு இராணுவ உபகரணங்களை பரவலாக மாற்றியுள்ளது. ஒரு பாதுகாப்பு வட்டாரத்தை மேற்கோள் காட்டி அல்மாலூமோ அமெரிக்க கத்தாரில் இருந்து வடக்கு ஈராக்கில் உள்ள ஹரீர் விமான தளத்துக்கு அதிக அளவிலான இராணுவ உபகரணங்களை மாற்றியுள்ளதாக தெரிவித்துள்ளது. சனிக்கிழமை இந்த தளம் முன்னோடி இல்லாத வகையில் அமெரிக்க விமான நடவடிக்கைகளை கண்டது. நாள் முழுவதும் பல விமானங்கள் அதை தரையிறக்கியதாகவும் அந்த வட்டாரம் தெரிவித்தது. தமிழகத்தின் கரூரில் இடம்பெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் பிரச்சார கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு சன நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோரின் பலி எண்ணிக்கை 40 அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தமிழகத்தின் கரூரில் பிரச்சார கூட்டம் ஒன்றில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கியே உயிரிழந்தோரின் எண்ணிக்கை இவ்வாறு 40 அதிகரித்துள்ளது. அதே நேரம் 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தமிழக வெற்றிக் கழக பிரச்சார கூட்டத்தில் சிக்கி உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை மேலும் அதிகரித்துள்ளது. தமிழக வெற்றிக் கழக பிரச்சார கூட்டத்தில் சிக்கி உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை இவ்வாறு அதிகரித்துள்ளது வேதனையை ஏற்படுத்துகின்றது. இத்துடன் அகில மீடியாவின் உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.